Charlie, Charlie, are you here? ஃபயாஸ் தமிழன் யூடியூப் சேனல் இருந்து ஃபயாஸ் ஒரு பயங்கரமான அபேண்டன் காலனிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. இதே மாதிரி வரிசையா இந்த பக்கமும் பில்டிங்ஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த பக்கமும் வரிசையா பில்டிங்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற பில்டிங்ஸ்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வெளிப்புறத்தை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ற அவரு கடைசியா உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹலோ, யாராவது மேல இருக்கீங்களா? இறந்து போன ஆத்மாக்கள் யாராவது இங்க இருக்கீங்களா? இங்கதான் சத்தம் கேக்குது. பில்டிங்குள்ள இருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வர அதை அவரு பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. பில்டிங்கோட மொட்டை மாடியில இருந்து ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் எட்டி பார்க்க அதை பார்த்து அரண்டு போற அவரு உடனே மொட்டை மாடிக்கு போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவரு வெளியே செட் பண்ணியிருந்த நைட் விஷன் கேமராவில் ஒரு அமானுஷ்யமான உருவம் கேப்சர் ஆயிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பில்டிங்குள்ள அந்த கருப்பு அமானுஷ்ய உருவம் திரும்பவும் தென்படுதான்னு சொல்லி ஃபயாஸ் ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு இருக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. தோணுது, ஆனா என்ன சாங் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. சுத்தி சுத்தி நிறைய இடத்துல சத்தம் கேக்குது. அந்த கருப்பு அமானுஷ்ய உருவம் அவருக்கு ரொம்ப பக்கத்துல தெரியவே ரொம்பவே பயந்து போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. யூனிவர்சல் அருண் யூடியூப் சேனல்ல இருந்து அருண் ஒரு கொடூரமான ஜின் வாழ்றதா சொல்லப்படுற ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. கேஸ் ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன். இதுதான் அந்த வீடு. ஒரு ஹைவே மேலே தான் இந்த இருக்குது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த வீடு இல்லை. அதனால கொஞ்சம் பயப்பட வேணாம், நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோன்ட்டு. இந்த பிளேஸுக்கு வர்ற வழியில பலரும் இங்க இருக்கிற ஜின்னை பத்தி சொல்லி போக வேணாம்னு சொல்லி அவரை பயமுறுத்திருக்காங்க. அதையும் மீறி தான் அருண் இந்த பிளேஸுக்கு வந்திருக்காரு. டிவி அங்கே பாருங்க, பழைய டிவி ஒன்று இருக்கு. அந்த பில்டிங்குள்ள அவரு என்டர் ஆனதுமே அமானுஷ்யமான விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் இது மாதிரி நடக்காது. இதை பண்றதுல நீதானா? நான் பக்கத்துல வர போறேன். கண்டிப்பா உனக்கு சக்தின்னு இருந்தா நான் என்ன மனநிலையில வந்திருக்கேன்றது உன்னால கண்டுபிடிக்க முடியும். நீ இங்கதான் இருக்கனா இந்த சேரை ஆட்டி காட்ட முடியுமா? இல்ல மேல இப்படி டாப்ல தூக்க ஏதோ அடிச்சு உடஞ்ச மாதிரி இருந்துச்சு.
நீங்க தான் இருக்கியா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து அங்கே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களால அரண்டு போற அருண் கையில இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கேண்டில் ஏத்தி வச்சு அங்க இருக்கிற ஜின் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. ஓகே, உனக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதனால நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். உன்னால இப்போ பக்கத்தில் வர முடியுமா? கேட்டிருக்கும் நினைக்கிறேன். அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கிட்ட அவரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க அவருக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்துல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போயிருந்தது. கடைசியா அருண் அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு சேர்ல ஒரு அமானுஷ்யமான உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. பாருங்க, ஏதோ உட்கார்ந்த மாதிரி தெரியுது. யாரு? யாரு நீ? நான் வரட்டா பக்கத்துல? பாருங்க, ஏதோ உட்கார்ந்த மாதிரி தெரியுது. யாரு? சேர் மேல தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்துக்கு பக்கத்துல போக அவரு ட்ரை பண்ண அது மறைஞ்சு போயிருந்தது. இதனால ரொம்பவே பயந்து போற அருண் உடனே அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாரு. டேரிங் சூர்யாங்கிற மல்லு யூடியூப் சேனல் இருந்து சூர்யாவும் அவரோட ஃப்ரெண்ட் நஜீபும் எர்ணாகுளத்தோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு அபேண்டன் வெட்டிங் ஹாலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. வெட்டிங் ஹால் ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஹால் இல்லை. ஸோ ஒரு சம்பவம் ஒரு கெட்டிடம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வெட்டிங் ஹால் ஆக்டிவா இருந்தப்போ இங்க நடந்த ஒரு கல்யாணத்துல டவுரி ப்ராப்ளம் காரணமா கல்யாண பொண்ணு இந்த பிளேஸ்லயே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க தொடர்ந்து அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவே இந்த பில்டிங்கையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான பிளேஸ்க்கு போற சூர்யா அந்த பிளேஸோட பேக் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சில அமானுஷ்யமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அது പറയുമ്പോ തന്നെ ഈ സ്റ്റോറി കേട്ട എനിക്ക് തന്നെ அடுத்ததா அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகிற அவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க பல இடங்கள்லயும் ஒரு லேடி அழுகிற மாதிரியும் அதே போல அமானுஷ்யமான கொலுசு சத்தமும் கேக்குது. எனக்கு கேட்டு புடிச்சிட்டப்போ கேட்டு സത്യമായിട്ടും ട്രീസ് നടക്കുന്നുണ്ട് കേട്ടോ. ஹலோ ஆரவே ஃபர்ஸ்ட் அவங்க என்டர் ஆன சின்ன பில்டிங்கை ஃபுல்லா செக் பண்ணி முடிக்கிற அவங்க அடுத்ததா பெரிய பில்டிங்க்கு போலான்னு சொல்லி என்டர் ஆக ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. என்ற தெய்வமே, இந்த ப்ரோ அது. ஓ மை காட், யாரு ப்ரோ அது? ஓ மை காட் ப்ரோ, എന്ത് ப்ரோ அது? ഇങ്ങനെ முடியல ப்ரோ அது. என்ற தெய்வமே, நிழல வந்தது. அது എന്ത് ப்ரோ அது? என்ற தெய்வமே, ഓ മൈ ഗോഡ് പോയി. ഉണ്ടോടെ? അവരുണ്ടായിരുന്നല്ലേ? ഉണ്ട്. ഇല്ല ബ്രോ, പോയത് അവിടെ ഉണ്ട് ബ്രോ. അത് കാണുന്നില്ല. அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்ல ஒரு கருப்பு உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. உடனே அவங்க அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக ட்ரை பண்ண அது மறைஞ்சு போயிருந்தது. அடுத்ததா திரும்பவும் அந்த உருவம் எங்கேயாச்சும் கண்ணில் படுதான்னு சொல்லி அவங்க அந்த பில்டிங்குள்ள தேட ஆரம்பிக்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த உருவம் திரும்பவும் தென்படுது. செம்ம கேப்சர். ஓ மை காட், ஓ மை காட், என்ற தெய்வமே. ஓ சூப்பர் கேப்சர் ப்ரோ. ஆரவே அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க கடைசியா இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. ദൈവം തമ്പുരാനെ എന്തോന്നുണ്ട് അവിടെ. കണ്ടോ കണ്ടോ ബ്രോ, കണ്ടോ നജീബ് ബ്രോ, കണ്ടോ? ഓ മൈ ഗാഡ്, ഓ മൈ ഗാഡ്, ഓ മൈ ഗാഡ്, വേറെ ലെവൽ ക്യാപ്ചർ. ഹലോ ഹലോ ബ്രോ, വേണ്ട. ഇത്ര നേരം വിളിച്ചതിന്റെ ഫലമായിട്ടാണ് ഇപ്പൊ കിട്ടിയത് മൊത്തം. ഹലോ, ഇനിയും വിളിക്കാനാണ്. ഹലോ, ഓ മൈ ഗാഡ്, തൊട്ട് മുമ്പിലിരിക്കുന്നേ.
ஒன்டாரி விகாரிங்கிற ஒரு தெலுங்கு யூடியூப் சேனலை நடத்திட்டு வர்ற ஜாஃபர் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தரான ஆஷாங்கிற ஒரு பொண்ணு கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு ஹாண்டட் ஹவுஸுக்கு மிட் நைட்ல போய் சார்லிங்கிற ஒரு பயங்கரமான கோஸ்ட் கேம் விளையாடி இருந்தாரு. ఇప్పుడు ఈయన చెప్తాడు, ఈయన చెప్పినప్పుడు ఎస్ అన్నది అనుకో, ఇది ఇట్లా తిరుగుతుంది, ఎస్కొస్తుంది. ఈయనతో మాట్లాడాలి, లేకపోతే నో అవుతుంది అనమాట, లేకపోతే ఏం కదలదు. అట్లా ఇప్పుడు మన ముగ్గురంలో మాట్లాడతాం, మనం అడుగుతాం దాన్ని చార్లీ ఆర్ యూ దేర్ అని, అప్పుడు అది రెస్పాండ్ అవుతుంది. ఎవరు రెస్పాండ్ అయితే వాళ్ళకి మాట్లాడుతుంది అనమాట. అట్లా ஒரு பேப்பரோட 4 மூலையிலையும் கேண்டில்ஸ் ஏற்றி வச்சு எஸ்ஆர் நோன்னு எழுதி 2 பென்சில்ஸை கிராஸ் சிம்பிள்ல வச்சு சார்லின்னு சொல்லி அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டா நமக்கு ரிப்ளை வரும்னு ஆஷா சொல்லியிருந்தாங்க. அதுபடி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்க அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. Charlie, are you here? Charlie, are you here? Charlie, are you here? చాలా భయం వేస్తుంది. నేనేదో ఫన్నీగా తీసుకున్నాను, ఇదంతా అయితే నాకు తెలియదు కదా, నాకు తెలియదు ఇదంతా. అసలు ఇట్లా సౌండ్ వచ్చినప్పుడు కదిలిపోతుంది, అంత సౌండ్స్ వస్తున్నాయి. ఓకే, బట్ భయం అవుతుందని. அந்த கேமை அவங்க விளையாட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பில்டிங்குள்ள பல இடங்கள்லயும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேக்குது. அடுத்ததா அந்த பேப்பர் மேல இருந்த பென்சிலும் அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆக ரொம்பவே பயந்து போற ஆஷா அங்கிருந்து உடனே கிளம்பலான்னு சொல்ல வேற வழி இல்லாம அந்த கேமை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். அவரோட ஹேர், கையில இருக்கிற ஃபிஷ்ஷோட ஃபின், கடைசியா வாயில இருக்கிற ஸ்மோக்கிங் பைப் வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற 3 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் மிஸ்ஸிங் பிளேஸ்ல கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.